டெல்லி சட்டமன்ற தேர்தல் வந்து கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அதில் தான் பிரச்சாரத்தில் அரசியல் கட்சிகள் வந்து கொடுத்த வாக்குறுதிகள் வந்து என்னென்னு சொல்லி பல விஷயங்கள் பார்க்க போகிறோம். மறந்துடாம இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தெரியணுமா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நீங்கள் டெல்லியிலேருந்து இந்த வீடியோ பார்க்குறதா இருந்தால் சட்டமன்ற தேர்தல் எப்படின்னா வரப்போகுது. அதில் நீங்கள் யாருக்கு வந்து ஓட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கமாலில் வந்து பின் பண்ணிட்டு போங்க. இந்த டெல்லி சட்டமன்ற தேர்தலில் அரசியல் கட்சிகள் வந்து என்னென்ன வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, அவங்க மக்களுக்கு வந்து என்ன நல்லது பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு முழு விவரம் எல்லாம் பார்க்க போகிறோம். டெல்லி சட்டமன்ற தேர்தல் அடுத்த மாதம் 5ஆம் தேதி வந்து ஒரே கட்டமாக வந்து நடைபெறுகிறது. 70 தொகுதிகளும் வந்து வெற்றி பெற்று மீண்டும் வந்து ஆட்சி அமைக்க ஆளும் ஆம் ஆத்மி தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. இந்த முறைதான் கூடுதலாக தொகுதியை வந்து கைப்பற்றி ஆட்சியை வந்து கைப்பற்ற ஆம் ஆத்மி காய்களை வந்து நடித்து வந்து உள்ளது. ஆம் ஆத்மினா அது ஒரு கட்சி தாங்க. அந்த கட்சி ஒரு ஃபேமஸான கட்சி சொல்லிட்டு போகலாம். அவங்க தான் சரிங்களா ஆட்சியெல்லாம் பிடிச்சிருக்காங்க. மறுபுறம் எடுத்துக்கிட்டால் காங்கிரஸ் பாஜக தொகுதிகளை வெல்ல போராடி வருகின்றனர். இந்த நிலையில் தான் ஆளும் ஆம் ஆத்மி கட்சிகள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் காங்கிரஸ் ஆகியவை தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றப்படும் என்று திட்டங்கள் தொடர்பான தேர்தல் அறிக்கையை வந்து வெளியிட்டு வந்து உள்ளனர். பெண்கள் மற்றும் மூத்த ஒரு குடிமக்களுக்கு நிதி சரிங்களா உதவி வழங்குவது முதல் மானிய விலையில் வந்து மின்சாரம் மற்றும் எல்பிஜி சிலிண்டர்கள் மற்றும் சுகாதார பராமரிப்பு வரை 3 கட்சிகளுக்கும் ஒரு வாக்காளர்களை வந்து கவரும் பல முக்கியமான நடவடிக்கையை வந்து கவனம் செலுத்தி வந்து உள்ளனர். அந்த வகையில் தான் ஆளும் ஆம் ஆத்மி தங்கள் மீண்டும் வந்து ஆட்சிக்கு வந்தால் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆளும் ஆம் ஆத்மி அந்த கட்சிகள் மீண்டும் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாதத்துக்கு சரிங்களா 1000 ரூபாய் வந்து உதவி வழங்கும் மகிழிக சம்மன் யோஜனை திட்டத்தின் கீழ் தொகையை வந்து மாதத்துக்கு 2100 ரூபா வந்து உயர்த்தப்படும் சொல்லியிருக்காங்க. 200 யூனிட் வரை இலவசம் வந்து மின்சாரம் மற்றும் அதற்கு மேலே தான் 50% வந்து மானியம் வழங்கத்தோடு மட்டுமின்றி வாடகைக்கு வந்து குடியிருப்பு போகும் இலவசமான மின்சாரம் மற்றும் நீர் திட்டத்தில் வந்து சேகரிக்கப்படுவார் என்று சொல்லியிருக்காங்க. தனியார் மற்றும் அரசு மருத்துவமனையில் மூத்த குடிமக்களுக்கு இலவச சுகாதார பராமரிப்பு வந்து வழங்குவதாகவும் அந்த கட்சி வந்து உறுதியளித்து உள்ளது. பூஞ்சேரி கிராந்தி சம்மன் யோஜத்தின் கீழ்தான் குருத்வாரத்தின் அனைத்து கோயில் பூசாரிகளுக்கு மற்றும் கிரந்திகளுக்கு 18 ரூபாய் வந்து வழங்கப்படும். ஆண் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு இலவசமாக பேருந்து பயணம் வந்து கிடைக்கும். அதோ நேரத்தில் தான் அனைத்து மாணவர்களுக்கும் மெட்ரோ கட்டணத்தில் 50% வந்து தள்ளுபடி வந்து வழங்கப்படும் என்று கெஜ்ரிவால் வந்து அறிவித்து வந்து உள்ளனர். ஏற்கனவே அக்டோபர் கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் டெல்லி அரசு அனைத்துமே அரசு பேருந்துகளையும் வந்து பெண்களின் இலவசமாக போக்குவரத்து வந்து வழங்கி வந்து உள்ளது. மேலும் டாக்டர் அம்பேத்கர் சம்மன் உதவித்தொகை திட்டம் மூலம் உயர்கல்வியை வந்து தொடர சர்வதேச பல்கலைக்கழகத்தில் வந்து சேர்க்கை பெறும் ஒரு பட்டியலின மாணவர்களுக்கான கட்டணம் மற்றும் தங்குமிடம் பயண செலவுகளை வந்து ஈடுகட்டும். டெல்லியில் உள்ள ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ஆயுள் காப்பீட்டுக்காக 10 லட்சம் ரூபாய் வந்து தரவும், வேற வந்து விபத்து காப்பீட்டிற்கு வந்து 5 லட்சமும், ஒவ்வொரு பெண்ணின் திருமணத்திற்காக 1 லட்சம் ரூபாய் வந்து அவருடன் வந்து சீருடைகளுக்கும் 2500 ரூபாய் வழங்குவதாக ஆம் ஆத்மி கட்சி வந்து இவ்வளவு விஷயம் எப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு உறுதியளித்து வந்து உள்ளனர். நான் முக்கியமாக சொன்னால் நம்ம பாஜக அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாஜக பொறுத்தவரை தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கர்ப்பிணி பெண்களுக்கு 21,000 ரூபாய் வந்து குறைந்த வருமானம் வந்து கொண்ட குடும்பங்களுக்கு சேர்த்து ஒவ்வொரு பெண் வாக்காளர்களுக்கும் மாதத்துக்கு 2500 வந்து கொடுப்போம் என்று சொல்லியிருக்காங்க. எல்பிஜி சிலிண்டர்களுக்கு 500 மானியம் வந்து வழங்கப்படும் என தெரிவித்து வந்து உள்ளது. இதை தவிர தான் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் சுகாதார பாதுகாப்பு மேம்படுத்துதல், குடும்பங்களுக்கு கூடுதலாக 5 லட்சம் காப்பீடு வந்து வழங்கப்படும். காப்பீடுனா இன்சூரன்ஸ் சொல்லலாம். முதல் அமைச்சரவை கூட்டத்தில் முதன்மை வந்து ஆயுஷ்மான் பாரத் சுகாதார திட்டம் செயல்படுத்தப்படும். மகிழ சம்ரி யோஜனத்தின் கீழ்தான் டெல்லியில் உள்ள ஒவ்வொரு பெண்களுக்கும் மாதத்துக்கும் 2500 ரூபா வந்து வழங்கப்படும். அதோ நேரத்தில் தான் ஹோலி மற்றும் தீபாவளிக்கு தலா ஒரு இலவச சிலிண்டர்கள் வந்து வழங்கப்படும். மூத்த குடி மக்களுக்கான ஓய்வூதியம்னா மாத பென்ஷன் சரிங்களா, பென்ஷன் காசு வந்து 2000 இருந்து 2500 ரூபா வந்து உயரப்படும். 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு 3000 ரூபாய் வந்து உயர்த்தப்படும் என்று சொல்லியிருக்காங்க. ஏழை குடும்ப ஆதரிப்புக்காக குடிசை பகுதிகளில் உள்ள அடல் உணவுகளில் வந்து 5 ரூபாய்க்கு ஒரு சத்தான உணவு வந்து வழங்கப்படும். 5 ரூபாய்னா அப்படின்னா எவ்வளோ காசு நீங்களும் பார்த்துக்கோங்க. ஆனால் நம்ம ஜெயலலிதா பார்த்தீங்களா ஃப்ரீயாக சாப்பாடு போட்டிருக்காங்க. அது நமக்கு ஒரு பெருமை தானே சொல்ல நீங்களே. 200 யூனிட் வரை இலவச மின்சாரம் மற்றும் பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் உள்ளிட்ட அனைத்து தற்போதைய நலத்திட்டங்களுக்கு வந்து தொடரும் என்று உறுதியளித்து வந்து உள்ளனர்.
அடுத்துக்கடுத்து பார்த்தா நம்ம காங்கிரஸ் கட்சி அவங்க வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை டெல்லியில் உள்ள ஒவ்வொரு வீடுகளுக்கும் 300 யூனிட் வரை இலவசமாக மின்சாரம் சரி, பியரிதி யோஜனா திட்டத்தின் கீழ் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களை சேர்ந்த பெண்களுக்கு மாதத்துக்கு 2500 ரூபாய் வந்து வழங்கப்படும். ஜீவன் ஜாசு யோஜனா மூலம் டெல்லியில் வசிக்கும் அனைவருக்கும் 25 லட்சம் சுகாதார இன்சூரன்ஸ் காப்பீட்டு தொகையை வந்து வழங்கப்படும். அதுபோல தான் டெல்லியில் உள்ள அனைத்து வேலையில இளைஞர்களுக்கும் ஒரு வருடத்துக்கு வந்து 8500 ரூபா வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. டெல்லியில தாங்க உள்ள அனைத்து வேலையில்லா இளைஞருக்கு விஐபி சொல்லலாம், விஐபி ஃபுல்லாக வந்து எல்லா பத்துக்குமே 8500 ரூபா வந்து வழங்கப்படும். உள்ளிரு தொழில்களில் வந்து பயிற்சிகள் வந்து வழங்கப்படும் என்று உள்ளிட்டு வந்து உள்ளனர்.